தீவுப் பயணம். ஒரு அற்புதமான சாகசத்தின் கதை. ஒரு காலத்தில் நெடுந்தீவு என்ற ஒரு சிறிய கிராமத்தில் 5 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வீரன், அருண், மீரா, ரஞ்சனி மற்றும் சுந்தர். அவர்கள் அனைவரும் சாகசத்தை விரும்பி புதிய அனுபவங்களை நாடினார்கள். ஒன்றாக கூடும்போது அவர்களது பேச்சு எப்போதும் மாயமான தீவுகள் மற்றும் மறைந்த செல்வங்களின் கதைகளாக இருக்கும். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பழைய மேப்கார்ட் கிடைத்தது. அதனை வெட்கப்படாமல் அவர்கள் 5 பேரும் கண்டுபிடித்தனர். மேப்கார்டின் மேல் ஒரு தீவின் வரைபடம் இருந்தது. அது ஒரு மறைந்த செல்வம் கொண்ட தீவின் வரைபடமாக இருந்தது. வீரன், நாம் இந்த தீவிற்கு சென்று இந்த செல்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். அருண், ஆமாம், நாம் இந்த சாகசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதி கூறினான். மீரா, ரஞ்சனி மற்றும் சுந்தரும் உடனே சம்மதித்தனர். அவர்கள் அன்றே திட்டம் போட்டனர். அடுத்த நாள் அவர்கள் அனைவரும் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். வீரன் அவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான். அருண் மிகுந்த ஆர்வமுள்ள சாகசவாதியாக இருந்தான். மீரா அறிவியல் மற்றும் இயற்கை பற்றிய அறிவுக்கு பெயர் பெற்றவள். ரஞ்சனி வலைவிதையின் மாயம் அறிந்தவள். சுந்தர் நல்ல தோழனாகவும் துணிச்சலானவனாகவும் இருந்தான். அவர்கள் ஒரு சிறிய படகை எடுத்துக்கொண்டு கடலில் செல்ல ஆரம்பித்தனர். படகில் பயணிக்கும்போது பல பிரச்சனைகளையும் சந்தித்தனர். அவர்கள் வீசும் புயல்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் அவசரமாக காற்றை எதிர்கொள்ளும் வழியை திட்டமிட்டனர். ஒரு மாலை அவர்கள் ஒரு வித்தியாசமான தீவை பார்த்தனர். அது மாயமான தீவாக இருந்தது. அவர்கள் குதூகலமுடன் தீவின் கரைக்குச் சென்றனர். அங்கு பல மர்மங்கள் அவர்களை எதிர்கொண்டன. முதலில் அவர்கள் ஒரு பழமையான கோட்டை கண்டனர். அந்த கோட்டைக்கு நுழைந்தபோது அவர்கள் பல புதிர்களையும் சோதனைகளையும் சந்தித்தனர். வீரன், நாம் எங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றான். அருண், நாம் இந்த சோதனைகளை எதிர்கொள்வோம் என்று உறுதியுடன் கூறினான். மீரா, நாம் அறிவியல் மற்றும் இயற்கையின் உதவியால் இதை தீர்க்க முடியும் என்றாள். ரஞ்சனி தனது வலைவிதையை பயன்படுத்தி பல சிக்கல்களை தீர்த்தாள். சுந்தர் தனது துணிச்சலான தன்மையால் பல இடங்களில் உதவினான். நெருங்கிய வேளையில் அவர்கள் ஒரு மறைந்த மண்டபத்தை கண்டனர். அந்த மண்டபத்தில் பல அற்புதமான செல்வங்கள் இருந்தன. அவர்கள் அந்த செல்வங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் ஒரு சில செல்வங்களை எடுத்துக்கொண்டு மீதியை அங்கே விட்டனர். பிறகு அவர்கள் மீண்டும் படகில் ஏறி தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் இந்த சாகசத்தை எல்லோரிடமும் பகிர்ந்தனர். கிராம மக்கள், நீங்கள் அனைவரும் நம்பிக்கையை இழக்காமல் இந்த சாகசத்தை வெற்றியடைத்தீர்கள் என்று பாராட்டினார்கள். இந்த சாகசத்தின் அனுபவம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அவர்கள் நம்பிக்கையோடு துணிச்சலோடு செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்தனர். மற்றவர்களுக்கும் இதே மாதிரியான அனுபவத்தை பகிர்ந்து அவர்களை ஊக்குவித்தனர். இது ஒரு மாயமான சாகசம் மட்டுமின்றி நண்பர்களுக்கிடையே நிலைத்த உறவையும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் வளர்த்தது. வீரன், அருண், மீரா, ரஞ்சனி மற்றும் சுந்தர் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இந்த அனுபவத்தை மறக்க முடியாது என்று உணர்ந்தனர். இந்த கதை அனைவருக்கும் ஒரு பெரிய உண்மையை சொல்லும். நம் வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் நாம் நம்பிக்கையோடு துணிச்சலோடு செயல்பட வேண்டும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் ஆதரவுடன் எந்த சாகசத்தையும் வெற்றியடையலாம். நம் பயணத்தில் சந்திக்கும் அனுபவங்கள் எப்போதும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இதில் நாம் எல்லாரும் அறிய வேண்டியது, சவால்கள் நமக்கு முன்னே வந்தால் நம் மனதில் ஊக்கம் மற்றும் நம்பிக்கை வைத்து அடுத்த கட்டத்தை எடுக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் அன்பு நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த மாயமான தீவு பயணத்தின் கதை உங்கள் மனதில் ஒரு மாயமான உலகத்தை உருவாக்கும். அது உங்கள் நினைவில் நீண்ட நாள்கள் தங்கும். அது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் துணிச்சலையும் வளர்க்கும். எப்போதும் நம்பிக்கையோடு சாகசங்களை எதிர்கொள்ளுங்கள்.